நீங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு மனிதர்களாகத்தாங்க நடந்து கொண்டு இருந்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில யார் நல்லவங்க என்று தெரியாமல் நீங்கள் எத்தனையோ நபர்களிடம் ஏமாந்த வாழ்க்கை கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்க எப்போதுமே மற்றவங்களுக்காக வாழ்ந்து கொண்டும் இருந்தீங்க, வாழவும் செய்தீர்கள். ஆனால் நீங்கள் யாருக்காவது பிரச்சனை என்றால் முதல் நபராக போய் நிற்பீங்க. அங்க போய் நீங்க சண்டை போடுறீங்களா இல்லையோ, உங்களுடைய பேச்சு திறமையாலேயோ எப்படியாவது அவர்களை சமநிலைப்படுத்தி அனுப்பி வைப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு மனிதர்களாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன வேலைகளையும் சின்ன சின்ன சப்போர்ட்டுகளையும் நீங்க செய்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கட்டும், அவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு அன்பாக இருக்கட்டும், கேரா இருக்கட்டும், அட்வைஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சில மனிதர்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில 2 3 மனிதர்கள் இருந்திருப்பாங்க. அவர்கள் அனைவருக்குமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களால முடிந்த அளவுக்கு எந்த விதமான அன்புகளை நீங்கள் பரிமாற முடியுமோ அந்த அளவுக்கு அன்புகளை நீங்கள் பரிமாறவும் ஆரம்பித்தீங்க. யாருக்காவது பிரச்சனை என்று வந்து நின்றால் கூட முதலில் நினைவில் வருவது நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாருக்கும் யார் என்று பார்க்காமல் அவங்க என்ன, அவங்க என்ன ஆள்க, என்ன ஏது என்று எதையுமே கவனிக்காமல் அவர்கள் ஒரு மனிதர்கள் என்பதை நல்லா உணர்ந்து கொண்டு அதன்படி உதவக்கூடிய முதல் நபராக நீங்க எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அதனால உங்களுக்கு எல்லாரையுமே உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி சிலருக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே உதவி கொண்டிருப்பீங்க. இது ஆண்களும் சரி, பெண்களும் சரி. துலாம் ராசி ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல எப்பொழுதுமே சில ஆர்வங்களை நீங்க காட்டிக்கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில சில திருப்பங்கள் வந்தபோது அந்த சில மனிதர்கள் எங்கேயோ மறைந்துவிட்டு போயிருப்பாங்க. அவர்கள் நீங்க செய்த உதவியை கூட அவர்கள் ஒருபோதும் மனதில் வைத்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் உங்களை மறந்துட்டு அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுடைய மனதிற்குள் இது வரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த சிலமான விஷயங்களைத்தான் உங்களுடைய மனதிற்குள் அமைதியான ஒரு காயங்களாக ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சமநிலை ஏன் தெரியுமா இல்லாமல் போனது? நீங்கள் எப்பொழுதுமே சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஒரு திசையில் ஒரு சைடில் மட்டும் உங்களை தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். அதே ஒரு நேரத்துல மரியாதை இன்னொரு பக்கம் வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். எதையுமே உங்களால ஈக்குவலாக கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரிபாதியான அளவில் சமநிலையாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே நம்ம ஈக்குவலாக கொண்டு போக முடியாது. இது கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி, பெற்றோர்களை நம் மனைவியின் வாழ்க்கையில மனைவியையும் நம்முடைய பெற்றோர்களையும் அம்மாவையும் ஒன்றாக ஒரே வாழ்க்கையில கொண்டு போக முடியாது என்பதை சில கணவன்மார்கள் கல்யாணத்திற்கு பிறகு அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க எல்லாரையுமே நல்ல சந்தோஷத்தை கொடுக்க முயற்சி செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில என்ன வேண்டும் என்பதை நீங்கள் முயற்சி செய்யாமலே இறுதி வரைக்கும் போயிருந்திருப்பீங்க. மற்ற நபர்களின் வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை அப்படி நின்று கொண்டிருந்திருக்கும். இனிமேல் என்ன செய்வது என்று தெரியாமல் பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஓடியதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நீங்கள் நம்பிய உறவு ஏன் தெரியுமா உடைந்து போனது? நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய முழு இதயத்தையும் சரி, உங்களுடைய முழு மனதையும் கூட நீங்க கொடுத்திருந்திருப்பீங்க. ஸ்ட்ராங்காகத்தாங்க இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பி அந்த ஒரு உறவுக்குள்ள நீங்க போயிருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு உறவு உங்களிடம் இருந்து பிரிந்து போயிருக்கும். அந்த ஒரு நேரத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு புரிதல் என்பது இல்லாமல் போயிருக்கும். அமைதியாக அல்லது எதுவுமே வெளியில் தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்து அது உங்களுடைய மனதை உடைத்தது போல நிச்சயமாக தெரிந்திருக்குங்க. அந்த ஒரு பிரேக்கப் தாங்க உங்களுடைய உறவை முழுமைக்கும், அந்த ஒரு பிரேக்கப் உங்களுடைய உறவு முடிவு மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில யாரையுமே நம்பக்கூடாது என்று உணர வைத்த சில விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். ஆனால் இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை இனிமே இப்படி இருக்காது. மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும், நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இனி உங்களுடைய வாழ்க்கை சமநிலையாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் ஒரு சைடில் மட்டும் நிற்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. மற்ற நபர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது உங்களுடைய குடும்பத்தை பற்றிய பொறுப்புகள் என அனைத்தும் உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். எந்த பக்கத்தில் நம்மளால நிற்க முடியும் என்று தெரியாமல் நீங்கள் பல இடங்கள்ல தவித்து போய் நின்றிருப்பீங்க. உங்களுடைய கால்கள் கூட தடுமாறியும் போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில
எதுவுமே உங்களுக்கு பெர்ஃபெக்டான சமநிலையில் நடக்கவில்லை என்கிற மாதிரியான பல கவலைகளும் பல விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகி கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா இப்போது இந்த ஒரு நேரத்துல சமநிலை என்பது மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் எதை செய்தாலும் இனிமே அதனை சரியாக செய்ய ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எதை செய்தால் இனிமே நன்மைகள் என்பது உருவாக ஆரம்பிக்கும் என அனைத்தையுமே நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதை விட வேண்டும், எதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்குள்ள பிறந்தாலே போதுங்க, அவனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையும் அதே போல் இந்த ஒரு நேரத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு செல்ல ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான சமநிலை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக ஏற்படுத்தவும் ஆரம்பிக்குங்க. நீங்க காத்திருந்த நல்ல மாற்றங்கள் இப்போது உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக இப்போது வாழ்க்கையில மாற்றம் வரும் என்று காத்து கொண்டிருந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு மாற்றம் இப்போது உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று வருவதாக இருக்காது. ஆனாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையான ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகாமல் உங்களுடனே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குங்க. ஆரம்பத்தில் அந்த ஒரு மாற்றத்தை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் போக போக அந்த ஒரு மாற்றத்தை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இல்லை என்றால் பொறுமையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். ஆனால் இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு இறுதி வரைக்கும் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை கொண்டு வந்து சேர்க்குங்க. வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய உறவுகளுக்குள் இப்பொழுது சரியான ஒரு நிலைமையானது உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் கவலைப்பட்ட அந்த ஒரு உறவுகள் இப்போது உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களையே அவர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். சில விஷயங்கள்ல சில உறவுகள் வாழ்க்கையில அந்த உறவுகள் மீண்டும் தேடி வருவாங்க. இல்லைன்னா புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காமல் உங்களுடைய உறவு உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகவும் ஆரம்பிப்பாங்க. பேசாத நபர்கள் கூட இனிமே பேச ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில இதனால போதுமான அளவுக்கு சந்தோஷம் என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பித்து விடும். உங்களுடைய கனெக்ஷன் மீண்டும் நல்ல தைரியமான ஒரு உறவாக மாறிவிடும். இதனால இனிமே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். இந்த முறை அது இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் சில விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மெச்சூரிட்டியான ஒரு மனிதர்களாக இனிமே நம்ம இப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுக்கு பதிலானது கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். இந்த முறை அது இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் சில விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மெச்சூரிட்டியான ஒரு மனிதர்களாக இனிமே நம்ம இப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுக்கு பதிலானது கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு தெரிந்த துலாம்